பிரியமானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துதலை தெரியப்படுத்துகிறேன். கர்த்தர் இன்று உங்களுக்காக கொடுக்கும் அதிசயமான வசனம் 55வது சங்கீதம் 22வது வசனம். கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு, அவர் உன்னை ஆதரிப்பார், நீதிமானை ஒருபோதும் தள்ளாட ஒட்டார். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, இந்த வசனத்தில் 3 காரியங்களை நாம் அறிந்து கொள்ளலாம். முதலாவது, கர்த்தர் மேல் உங்கள் பாரத்தை வைத்துவிட வேண்டும். இரண்டாவது, அவர் உங்களை ஆதரிப்பார். மூன்றாவது, நீதிமானை ஒருபோதும் தள்ளாட ஒட்டார். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, வேதத்தின்படி நீதிமான் யார் என்றால், கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து, கர்த்தருடைய வசனத்திற்கு கீழ்ப்படிந்து உண்மையாக இருப்பானாகில் அவனே நீதிமான், அவன் பிழைக்கவே பிழைப்பான் என்று வேதம் சொல்லுகிறது. இன்றைக்கு பிரியமானவர்களே, உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா கடினமான சூழ்நிலைகள் மற்றும் பிரச்சனைகள் எல்லாவற்றையும் கர்த்தருடைய சமூகத்தில், உங்கள் கவலைகளை நீங்களுடைய சமூகத்தில் நீங்கள் வைத்து விடும் பொழுது கர்த்தர் நிச்சயமாக உங்களை ஆதரிப்பார். அது மாத்திரமல்ல, நீங்கள் நீதிமானாக இருக்கும் பொழுது உங்கள் கால்கள் இடறுவதில்லை, நீங்கள் ஒரு நாளும் தள்ளாடப்படுவதே இல்லை. கர்த்தர் உங்களை தாங்குவார், ஏந்துவார், உங்களை சுமப்பார். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, அவருடைய அன்பினால், அவருடைய இரக்கத்தினால் உங்களை அவர் பாதுகாப்பார். ஆகவே இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா விதமான தேவைகள் நிமித்தமாக வருகிற பிரச்சனைகள், போராட்டங்கள், அது மாத்திரமல்ல கவலைகள், உலக நெருக்கங்கள், பாடுகள் எல்லாவற்றையும் கர்த்தர் மீது அவருடைய சமூகத்தில் நீங்கள் வைத்துவிட வேண்டும். பிரியமானவர்களே, வேதத்தில் யோபனுடைய வாழ்க்கையில சொல்லி முடியாத பாரம் இருந்தது. ஆதார வசனம் யோபு 6வது அதிகாரம் 1 முதல் 3வது வசனத்தை நீங்க தியானித்து பார்க்கும் பொழுது யோபனுடைய வாழ்க்கையில அதிகமான பிரச்சனைகள், போராட்டங்கள் இருந்தது. அவர் உடல் முழுவதும் கொப்பளங்களாக இருந்தது. அவருடைய சொந்த குமாரர்கள் ஒரே நாளில் மரித்து போனார்கள். அவருடைய நிலம், வீடு எல்லாம் அவரிடத்திலிருந்து பறிக்கப்பட்டது. ஆனாலும் பிரியமானவர்களே, கர்த்தர் மீது வைத்திருந்த விசுவாசத்தில் அவர் வழி விலகி போகவில்லை. அவர் இப்படியாக சொல்லுகிறார், கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருக்கே ஸ்தோத்திரம் உண்டாவதாக என்று விசுவாச அறிக்கை அவர் செய்தார். இன்றைக்கு பிரியமானவர்களே, உங்க வாழ்க்கையில நீங்க சந்திக்கிற எல்லா விதமான பிரச்சனைகள், போராட்டங்களை கர்த்தருடைய சமூகத்துல நீங்க அறிக்கையிட்டு நீங்க ஜெபிக்கிறவர்களாய் நீங்கள் இருக்கும் பொழுது, உங்கள் பாரத்தை நீங்களுடைய சமூகத்தில் இறக்கி வைக்கும் பொழுது கர்த்தர் நிச்சயமாக உங்களை ஆதரித்து என்றால் உங்களை பாதுகாத்து அரவணைத்து அவர் உங்களை ஆசிர்வதிப்பார், உங்களை வழிநடத்தி செல்லுவார். ஹல்லேலூயா. இரண்டாவது, கவலையை வைத்து விடுங்கள். ஆதார வசனம் 1 பேதுரு 5வது அதிகாரம் 7வது வசனம். அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியினால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். ஹல்லேலூயா. அப்போ நீங்க கவலைகளை சுமக்க வேண்டாம், உங்க கவலைகளை எல்லாம் அவர் மேல் நீங்கள் வைத்து விட வேண்டும். ஏன் தெரியுமா? அவர் உங்களை விசாரிக்கிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. திக்கற்ற பிள்ளைகளின் நியாயத்தை விசாரிக்கிறவர், விதவையின் நியாயத்தை விசாரிக்கிறவர் என்று வேதம் சொல்லுகிறது. இன்றைக்கு பிரியமானவர்களே, உங்களுக்கு விரோதமாக அநீதி இழைக்கிறாங்களா, மனிதர்கள் சூழ்ச்சிகளை மேற்கொள்றாங்களா? கவலைப்படாதீங்க. கர்த்தராகிய தேவன், கர்த்தருடைய சமூகத்தில் நீங்கள் உங்கள் கவலைகளை நீங்கள் வைக்கும் பொழுது அவர் உங்களுக்காக உங்கள் நியாயத்தை அவர் விசாரிப்பார். ஹல்லேலூயா. உங்கள் நீதியை அவர் பட்ட பகலை போல நீதியின் சூரியனாக விளங்க பண்ணுவார். அது மாத்திரமல்ல, அந்நிய கண்கள் அல்ல, உங்கள் சொந்த கண்கள் அவர் விசாரிக்கிற நீதியை பார்க்கும். ஹல்லேலூயா. மூன்றாவது, நம்பிக்கையை வைத்து விடுங்கள். ஆதார வசனம் எரேமியா 17வது அதிகாரம் 7வது வசனம். கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். ஹல்லேலூயா. பாக்கியவான் என்றால் ஆசீர்வதிக்கப்பட்டவன். பிரியமானவர்களே, கர்த்தர் மீது உங்கள் நம்பிக்கை நீங்கள் வைத்து விட வேண்டும். அது மாத்திரமல்ல, கர்த்தரை மாத்திரமே நீங்கள் நம்பிக்கையாக கொண்டிருக்க வேண்டும். அதாவது கர்த்தர் மீது உங்கள் நம்பிக்கையை வச்சுட்டு நீங்க உலக மனிதர்களை சார்ந்து, சூழ்நிலைகள்ல அதில் வரக்கூடிய லாபத்தை சார்ந்து நீங்கள் இருந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் விடுதலை கிடைக்காது, நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருக்க முடியாது. நீங்கள் கர்த்தர் மீது நம்பிக்கை வைத்து அவரையே உங்கள் நம்பிக்கையாக கொண்டிருக்கும் பொழுது, கர்த்தரையே நோக்கி பார்த்து நீங்கள் அவரை மாத்திரம் விசுவாசிக்கும் பொழுது நிச்சயமாக நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். பிரியமானவர்களே, மனிதர் மீது நம்ம நம்பிக்கை வைக்கும் போது அவங்க அன்பு சில வேளையில மாறி போயிடும். அது நிமித்தமா நம்ம சோர்வுல, வீழ்ச்சியில நம்ம விழுந்து போய்விடுவோம். வேதம் இப்படியாக சொல்லுகிறது,
மனிதன் அன்பு மாறி போகும், மாறாத அன்பு இயேசுவின் அன்பு என்று. இன்றைக்கு பிரியமானவர்களே, நீங்க மனுஷனை நம்பாம, மனுஷனை சார்ந்து நீங்க இருக்காம, கர்த்தர் மீது விசுவாசம் வைத்து கர்த்தரையே நீங்கள் சார்ந்திருக்கும் பொழுது அவர் நிச்சயமாக உங்கள் தேவைகளை சந்தித்து உங்கள் குறைவுகளை நீக்கி உங்களை ஆசிர்வதிப்பார். ஹல்லேலூயா. 2 ராஜாக்கள் 18வது அதிகாரம் 5வது வசனம். எசேக்கியா இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரின் மேல் வைத்த நம்பிக்கையிலே அவனுக்கு முன்னும் பின்னும் இல்லை. அதாவது பிரியமானவர்களே, எசேக்கியா வைத்த விசுவாசத்தை போல அவனுக்கு பின்பு வந்த ராஜாக்களும் வைக்கவில்லை, அவனுக்கு முன்பிருந்த ராஜாக்களும் கர்த்தர் மீது வைக்கவில்லை. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் மீது எசேக்கியா ராஜா விசுவாசம் வைத்தார். ஆகவே அவருடைய வாழ்க்கையில் ஆயுசு நாட்களை கர்த்தர் கூட்டி கொடுத்தார். பிரியமானவர்களே, இன்னைக்கு அநேக பேர் வியாதியில சிக்குண்டு சோதிக்கப்பட்டு வீட்டிலேயே முடங்கி இருப்பீங்க. சில பேர் ஹாஸ்பிட்டல்ல இருந்து இந்த காணொலியை கேட்டுக்கொண்டிருப்பீங்க. உங்க வாழ்க்கையிலையும் எசேக்கியா ராஜாக்கு நடந்தது போல அற்புதம் நடக்கணுமா? கர்த்தர் மீது உங்கள் நம்பிக்கையை வைங்க. உங்கள் நம்பிக்கையை அவர் மீது வைத்து விசுவாசத்தோடு அந்த விண்ணப்பத்திற்கான பதிலுக்காக காத்திருங்க. நீ விசுவாசித்தால் மாத்திரமே தேவனுடைய மகிமையை காண்பீர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, சொல்லப்பட்ட காரியங்களை ஆராய்ந்து பாருங்க. இந்த விஷயம் சின்னதா இருக்கலாம், ஆனா இதுதான் உங்க வாழ்க்கையில நீங்க அற்புதம் பெற்றுக்கொள்வதற்கு ஒரு ஊன்றுகோலாக இருக்கிறது. பிரியமானவர்களே, உங்கள் பாரத்தை கர்த்தர் மீது வைத்து விடுங்க. உங்கள் கவலையை அவர் மீது வைத்து விடுங்க. அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியினால் உங்கள் நியாயத்தை அவர் பட்ட பகலை போல விளங்க பண்ணுவார். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்வான் என்று வேதம் சொல்லுகிறது. இன்றைக்கு பிரியமானவர்களே, அநேக பேர் கவலையோடு காணப்படுவாங்க, ஜெபிப்பாங்க, ஆனா விடுதலையை பெற்றுக்கொள்ள மாட்டாங்க, அதற்கான பதிலை பெற்றுக்கொள்ள மாட்டாங்க. காரணம் என்ன தெரியுமா? அவங்க நம்பிக்கையை மட்டும் வைப்பாங்க, ஆனா நம்பிக்கையோடையே இருக்க மாட்டாங்க, விசுவாச அறிக்கை செய்ய மாட்டாங்க, கிரியை செய்ய மாட்டாங்க. இன்றைக்கு யாரெல்லாம் நீங்க நம்பிக்கையோடு கர்த்தர் மீது விசுவாசத்தோடு காணப்படுறீங்களோ, முடிவு பரியந்த நீங்க விசுவாசத்தோடு இருக்கும் பொழுது கர்த்தர் நிச்சயமாக உங்களுக்காக உங்கள் நியாயத்தை அவர் விசாரிக்கிறபடியினால் அவர் உங்கள் நியாயத்தை விசாரித்து உங்கள் நீதியை பட்ட பகலை போல விளங்க பண்ணுவார். ஹல்லேலூயா. யாரெல்லாம் விசுவாசிக்கிறீங்க? விசுவாசிக்கிறவங்க ஆமென் சொல்லி பெற்றுக்கொள்ளுங்க. பிரியமானவர்களே, உங்கள் பாரத்தை கர்த்தர் மீது வைத்து விடுங்க. பிரியமானவர்களே, சில தேவைகள் நிமித்தமாக நீங்க கர்த்தருடைய சமூகத்துல காத்திருந்து ஜெபித்து கொண்டிருக்கலாம். வேலை இல்லாம இருக்கலாம், திருமணம் நடக்காம நீங்க இருக்கலாம், குடும்பத்துல பிரச்சனை, பிரிவினைனால, வியாதி, சரீரத்துல கடன் தொல்லை, இப்படி அநேக பிரச்சனைகள்ல நீங்க இதுல எதுலையாவது ஒன்லையாவது நீங்க காணப்படலாம். கவலைப்படாதீங்க. அந்த நம்பிக்கையை கர்த்தர் மீது வைத்து விட்டு அந்த நம்பிக்கையின் மூலமாக நீங்கள் கிரியைகளை வெளிப்படுத்தும் பொழுது கர்த்தராகிய தேவன் நிச்சயமாக உங்களை ஆசீர்வதிப்பார். உங்கள் கண்ணீரை, உங்கள் துக்கத்தை அவர் மன மகிழ்ச்சியாக மாற்றுவார். வேதனை இல்லாத வழியை உங்கள் வாழ்க்கையில் கட்டளையிடுவார். அது மாத்திரமல்ல, உங்கள் துக்கத்தை கர்த்தர் சந்தோஷமாக மாற்றுவார். ஹல்லேலூயா. யாரெல்லாம் விசுவாசிக்கிறீங்க? பிரியமானவர்களே, விசுவாசிக்கிறவனுக்கு மாத்திரமே அற்புதங்கள் நடக்கும். இன்றைக்கு உங்க வாழ்க்கையில அற்புதம் நடக்க வேண்டும் என்றால் நீங்கள் விசுவாசத்தோடு இருக்கும் பொழுது கர்த்தர் நிச்சயமாக உங்களுக்கு அற்புதங்களை கட்டளையிட்டு உங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் ஒரு மனதாக இணைந்து விசுவாசத்தோடு ஜெபிப்போமா? அன்பின் பிதாவே, அப்பா, எங்களை எமது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். அறிந்தும் அறியாமல் செய்த தவறுகளை மன்னிங்க. எங்களுக்கு அநேக குற்றங்கள் குறைகள் உண்டாப்பா, தயவாய் மன்னிங்க தகப்பனே. நீர் விரும்புகிற பரிசுத்தம் எங்களுக்கு வேண்டுமாப்பா. உமக்கு பிரியமானதை செய்ய எங்களுக்கு கற்றுத்தாங்க தகப்பனே. வதை உன் கூடாரத்தில் அணுகாது என்று சொன்னீங்கப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வீடுகளை இயேசுவின் நாமத்தினால் பாதுகாத்து கொள்ளுங்க. இந்த தீங்கும் வாதையின் போராட்டங்களோ பிரச்சனைகளோ அணுகாதபடிக்கு இயேசுவின் நாமத்தினால் நீங்க பாதுகாத்து கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. பிள்ளைகள் இருதயத்தில் இருக்கக்கூடிய சோர்வுகளை இயேசுவின் நாமத்தினால் மாற்றி பலனற்றிருக்கிற உடைய பிள்ளைகளுக்கு பலத்தை கட்டளையிடுங்கப்பா. பிள்ளைகள் வாழ்க்கையில் அனுபவிக்கிற எல்லா கவலைகள், துக்கங்கள், நெருக்கங்கள், வேதனைகள் எல்லாவற்றையும் உடைய சமூகத்தில் அறிக்கை செய்து உன் மீது விசுவாசம் வைத்து தகப்பனே காத்திருந்து அந்த விடுதலையை அவர்கள் அந்த மன மகிழ்ச்சியை சுதந்திரித்துக் கொள்ள, ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள, அவர்கள் வாழ்க்கையில் அற்புதத்தை இயேசுவின் நாமத்தினால் கட்டளையிடுங்க தகப்பனே. விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் ஆகும் என்று வேதம் சொல்லுகிறது ஆண்டவரே. அப்பா, நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே, உண்மையே நோக்கி பார்க்கிறோம் அப்பா. ஒரு
பிள்ளை கூட அப்பா வெக்கப்பட்டு போகக்கூடாது தகப்பனே. இந்த காணொலியில என்னோடு இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் அவர்கள் வாழ்க்கையில அற்புதத்தை காண இயேசுவின் நாமத்தினால் கிருபை செய்யுங்க. நீங்க அற்புதத்தின் தேவன் அப்பா. உடைய நாமத்தில் ஒன்று அதிசயமானவர் ஆண்டவரே. அப்பா யாரெல்லாம் ஆண்டவரே வியாதியோடு இருக்கிறாங்களோ அந்த பிள்ளைகளுக்கு இயேசுவின் நாமத்தால் பரம வைத்தியராக நீர் ஒரு விடுதலையை கட்டளையிடுங்க தகப்பனே. குமாரன் விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள் என்று வேதம் சொல்லுகிறது அப்பா. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவ உண்மையே நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. உடைய பிள்ளைகளுக்கு இயேசுவின் நாமத்தினால் ஒரு விடுதலையை கட்டளையிடுங்கப்பா. இந்த வியாதியிலிருந்து ஒரு நெருக்கத்திலிருந்து ஒரு விடுதலையை கட்டளையிட்டு பிள்ளைகள் ஆண்டவரே நார்மல் லைஃபுக்கு திரும்ப கிருபை செய்யுங்க தகப்பனே. ஜீவனுள்ள சாட்சிகளாக மாற்றுங்கப்பா. ஜெயமோ உம்மால் மாத்திரமே வரும் ஆண்டவரே. விசுவாசிக்கிறவனுக்கு மாத்திரமே ஜெயம் கட்டளையிடுகிற தேவன் ஆண்டவரே. விசுவாசத்தில் வேரூன்றி வளர பண்ணுங்கப்பா. கடனென்ற நிந்தையில் அவமானங்கள்ல சிக்கி தவிக்கிற உடைய பிள்ளைகளுக்கு இயேசுவின் நாமத்தினால் அப்பா ₹1 கடன் இல்லாதபடி அடைத்து தீர்க்க கிருபை செய்யுங்க. இஎம்ஐ லோன்ஸ்கள் எல்லா பெண்டிங் பாக்கிகள் எல்லாவற்றையும் இயேசுவின் நாமத்தில் கொடுத்து தீர்க்க கிருபை செய்யுங்க. பிள்ளைகளுடைய கையின் பிரயாசத்தை ஆசீர்வதிங்க. ஒவ்வொருவரும் ஆண்டவரை கையிட்டு செய்கிற காரியங்களை ஆசீர்வதிங்க தகப்பனே. ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் உன்னை தொடரும் என்று சொன்ன வசனத்தின்படி ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய பிள்ளைகள் நன்மையும் கிருபையும் தொடர்ந்து ஆண்டவரை பிள்ளைகளை சூழ்ந்து கொள்ள கிருபை செய்யுங்க. நீர் உடைய பிள்ளைகளுக்காக யுத்தம் பண்ணுங்கப்பா. பிள்ளைகள் சமாதானத்தோடு காணப்பட கிருபை செய்யுங்கப்பா. பிள்ளைகளுக்கு விரோதமாக எழும்புகிற மனிதர்களை கத்தர் சந்திங்க தகப்பனே. வேதனை இல்லாத வழி உடைய பிள்ளைகளுக்கு கட்டளையிடுங்க தகப்பனே. பிள்ளைகளுடைய கையின் பிரயாசத்தை ஆசீர்வதித்து பிள்ளைகளுடைய தேவைகளை சந்திங்கப்பா. நாளை தினத்தின் தேவைகளை குறித்து கலங்காதே என்று வேதம் சொல்லுகிறது ஆண்டவரே. ஒவ்வொரு நாளுக்குண்டான தேவைகளை கத்தர் சந்திங்க ஆண்டவரே. சடனாக எமர்ஜென்சியில் இருப்பாங்கப்பா. ஹாஸ்பிட்டல் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளையும் இயேசுவின் நாமத்தினால் ஒரு விடுதலையை கட்டளையிட்டு ஆண்டவரே. அப்பா சீக்கிரம் அவங்க வீட்டுக்கு வந்து இந்த புதிய வருடத்தை ஆண்டவரே வீட்டில் ஆண்டவரே உடைய சமூகத்தில் ஆண்டவரே அவர்கள் செலிப்ரேட் பண்ண இயேசுவின் நாமத்தினால் கிருபை செய்யுங்க தகப்பனே. அப்பா ஒவ்வொருவரையும் காத்துக்கொள்ளுங்க தகப்பனே. ஆண்டவரே உடைய கரத்தினால் ஆண்டவரே உடைய அன்பினால் ஆண்டவரே உடைய கிருபையினால் ஆண்டவரே அவர்களை சூழ்ந்து கொள்ளுங்கப்பா. ஏந்தி தாங்கி வழிநடத்தி சொல்லும்படியே ஜெபிக்கிறோம் அப்பா. சோர்ந்து போய் கிடக்கிற உடைய பிள்ளைகளை ஆண்டவரே நீங்க தோல் மீது தூக்கி சுமந்து ஆண்டவரே இந்த பாதையை கடக்க இயேசுவின் நாமத்தினால் கிருபை செய்யுங்க. டிப்ரெஷன், தோல்வி, ஸ்ட்ரெஸ் இருக்கக்கூடிய உடைய பிள்ளைகளுக்கு இயேசுவின் நாமத்தினால் ஆண்டவரே ஒரு கிளியர் மைண்டை கட்டளையிட்டு ஆண்டவரே ஒரு தெளிவான ஆண்டவரே அப்பா சிந்தையை கட்டளையிட்டு பிள்ளைகளை அதிலிருந்து வெளியே எடுத்துட்டு வரும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. பரம தேவன் ஆண்டவரே அவர்கள் சிந்தனையில் அவர்கள் இருதயங்களை இயேசுவின் ரத்தத்தை தெளித்து ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா எல்லா ஸ்ட்ரெஸ்ல இருந்தும் டிப்ரெஷன்ல இருந்தும் ஒரு விடுதலையை கட்டளையிடுங்கப்பா. பயத்திலிருந்து நீங்களாக்கி போடுங்க தகப்பனே. பூர்ண அன்பில் பயமில்லை என்று வேதம் சொல்லுகிறது அப்பா. உன் மீது வைத்திருக்கிற அன்புல பரிபூர்ணமான நன்மையை பிள்ளைகள் சுதந்திரித்துக் கொள்ள கிருபை செய்யுங்க தகப்பனே. விசுவாசிக்கிறவளை பாக்கியவது என்று வேதம் சொல்லுகிறது ஆண்டவரே. ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனங்களாக உடைய பிள்ளைகள் மாற மீது விசுவாசம் வைக்க இயேசுவின் நாமத்தினால் கிருபை செய்யுங்க. சூழ்நிலைகளை பார்க்க கூடாதுப்பா. இப்ப இருக்கக்கூடிய பிரசன்ட் சிச்சுவேஷனை பார்த்து சோர்ந்து போக கூடாது ஆண்டவரே. அப்பா இல்லாதவைகளை உருவாக்குகிற தேவன் ஆண்டவரே. நீ சொல்ல ஆகும் நீ கட்டளையிட நிற்கும் ஆண்டவரே. அப்பா உடைய பிள்ளைகள் விசுவாசித்து ஆண்டவரே உண்மையை நோக்கி பார்த்து அதை கிரியை மூலமாக வெளிப்படுத்த பிள்ளைகளுக்கு கிருபை கொடுங்கப்பா. காலையிலோரும் உடைய கிருபை புதிதாக இருக்குமே தகப்பனே. புது புது கிருபையினால் நன்மையினால் உடைய பிள்ளைகளை திருப்தியாக்குங்க தகப்பனே. ஒவ்வொரு நாளுக்குண்டான தேவைகளை சந்திங்க. பிள்ளைகளுடைய அப்பத்தையும் எண்ணெயும் ஆசீர்வதிங்க. வேலை இல்லாமல் வேலைக்காக காத்திருக்கிற உடைய பிள்ளைகளுக்கு ஏற்ற வேலையில இயேசுவின் நாமத்தினால் ஒரு வேலையை கட்டளையிடுங்கப்பா. நீர் அப்படியே செய்கிற கிருபைகளுக்காக நன்றி ஆண்டவரே. இவர்கள் குடும்பங்களையும் இயேசுவின் நாமத்தினால் பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. பிள்ளைகளுடைய தேவைகள் அன்று நாளுக்குண்டான தேவைகளை சந்திங்கப்பா. வேலை இல்லாம குடும்பத்துல நிறைய கஷ்டங்கள் இருக்கும் ஆண்டவரே. அந்த கஷ்டங்களை எல்லாம் இயேசுவின் நாமத்தினால் மாற்றி ஆண்டவரே நல்ல வேலையை கட்டளையிட்டு பிள்ளைகளுக்கு ஆனந்த மகிழ்ச்சியை கட்டளையிடுங்கப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நீடிய ஆயுள்னாலும் நன்மையினாலும் திருப்தியாக்குங்க தகப்பனே. இந்த உலகத்தில் வாழ்கிற சர்வ சதா நாட்களிலும் ஆண்டவரே கர்த்தருடைய கிருபை, கர்த்தருடைய அன்பு, கர்த்தருடைய தயவு பிள்ளைகளை விட்டு நீங்காமல் இருக்கட்டும் ஆண்டவரே. பிள்ளைகளுடைய தேவைகள் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் சந்திக்கப்பட கர்த்தர் தாமே ஆண்டவரே பிள்ளைகளுக்கு அற்புதத்தை கட்டளையிடும்படியை ஜெபிக்கிறேன். நீர் அப்படியே செய்கிறதற்காக நன்றி ஆண்டவரே. இன்னும் திருமணத்திற்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு ஏற்ற விழா எலும்பை கட்டளையிடுங்க ஆண்டவரே. குணசாலியான ஸ்திரியை கட்டளையிட்டு பிள்ளைகளுடைய சந்ததியை ஆசீர்வதிக்கும்படியே ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ₹1 ஆண்டவரை கடன் இல்லாதபடிக்கு திருமணத்தை நடத்தி கொடுங்கப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளையும் இயேசுவின் நாமத்தினால் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. இன்னும் குழந்தை இல்லாமல் குழந்தைக்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேனப்பா. காத்திருக்கிறது மனதை இழைக்கப்படும், விரும்பினது வரும் பொழுது ஜீவ விருட்சம் போல இருக்கும் என்று சொன்ன வசனத்தின்படி கர்ப்பத்தின் கனியை ஆசீர்வதித்து பிள்ளைகள் தலையை உயர பண்ணுங்க. ஜீவ விருட்சம் ஆகிய நன்மையை பிள்ளைகள் சுதந்திரித்துக் கொள்ள கிருபை செய்யுங்க தகப்பனே.
ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளையும் இயேசுவின் நாமத்தினால் ஆசீர்வதித்து ஆண்டவரே புது வருடத்தில் ஆண்டவரே நல்ல செய்திகளை கேட்க பண்ணுங்க, ஜீவனுள்ள சாட்சிகளாக மாற்றுங்க தகப்பனே. தேவனால் செய்ய முடியாத அதிசயமான காரியம் என்று இந்த உலகத்தில் ஒன்றுமே இல்லை ஆண்டவரே. நீர் பெரிய காரியங்களை செய்ய வல்லவன் தகப்பனே. நீ செய்ய நினைத்தது தடைப்படாத தகப்பனே. நாங்கள் உண்மையை விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா எல்லா அவமானங்கள் நிந்தைகளில் இருந்து பிள்ளைகளுக்கு ஒரு விடுதலையை கட்டளையிடுங்கப்பா இயேசுவின் நாமத்தினால் ஆண்டவரே. அற்புதமாய் அதிசயமாய் ஒரு குழந்தையை பெற்றெடுக்க கிருபை செய்யுங்க தகப்பனே. நீர் அப்படியே செய்கிறதற்காக நன்றி அப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளையும் பேர் ஆசீர்வதிக்கும்படியை ஜெபிக்கிறேன். இன்னும் அநேக தேவைகளோடு ஆண்டவரை வெளியே சொல்லாதபடிக்கு இருப்பாங்கப்பா ஆண்டவரே. அப்பா உம்முடைய சமூகத்தில் ஆண்டவரை வைத்திருக்கிற ஒவ்வொரு விண்ணப்பங்களுக்கும் ஆண்டவரை வருடங்களாக ஜெபிக்கிற காரியங்கள், மாதங்களாக ஜெபிக்கிற காரியங்கள் ஏதேனும் இருந்தால் இயேசுவின் நாமத்தினால் ஆண்டவரே ஒரு விடுதலையை ஆண்டவர் உம்முடைய சித்தத்தின்படி அவர்கள் சுதந்திரித்துக் கொள்ள ஒரு அற்புதங்களை இயேசுவின் நாமத்தினால் ஆண்டவரை சுதந்திரித்துக் கொள்ள கிருபை செய்யுங்கப்பா. நீர் கொடுக்கிற ஆசீர்வாதத்துக்கு எங்கள் ஒவ்வொருவரையும் தகுதிப்படுத்துங்க தகப்பனே. உச்சம் தலையிலிருந்து உள்ளம் கால்வரை இயேசுவின் ரத்தத்தின் வல்லமையினால் எங்களை பாதுகாத்து நீர் வழி நடத்துங்கப்பா. இம்மட்டும் காத்து வழி நடத்தி வந்த தேவன் இனி வரும் நாட்களிலும் ஆண்டவர் எங்களை கண்மணி போல் பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. எங்கள் குடும்பங்களை ரட்சிக்கப்படாமல் இருக்கிற ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஜீவனுள்ள தேவன் இயேசு ஒருவர் என்று கண்டு கொண்டு ஜீவனுள்ள சாட்சிகளாக உடைய பிள்ளைகள் மாற குடும்பமாய் தேவனுடைய நாம மகிமைக்கென்று எழும்பி பிரகாசிக்க இயேசுவின் நாமத்தினால் கிருபை செய்யுங்க. தேவ சுத்தம் செய்ய கிருபை செய்யுங்க தகப்பனே. கையின் பிரயாசத்தை ஆசீர்வதிங்கப்பா ஆண்டவரே. பிறருக்கு ஏழைக்கு ஆண்டவரே வறுமையில் வாடுகிறவர்களுக்கு உடைய பிள்ளைகள் உதவி செய்யத்தக்க பிள்ளைகளை ஆசீர்வாதமாக மாற்றுங்கப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளையும் தகப்பனை பேர் ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். ஜெபித்த ஜெபங்களுக்கு ஆமென்றும் ஆமென் என்றும் ஆண்டவரே நீர் பதில் கொடுக்க போகிறீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உம்முடைய நாம மாத்திரம் மகிமைப்படுவதாக எங்களை தாழ்த்துகிறோம், வெறுமையாக்குகிறோம். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமீன். கர்த்தராகிய தேவன் தாமே உங்களுடைய வாழ்க்கையை வெளிச்சமாய் மாற்றி கர்த்தர் மீது பாரத்தை வைத்து நீங்கள் ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் நிச்சயமாக உங்களை ஆசீர்வதித்து பாதுகாப்பாராக. God bless you. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மற்றும் பெல் ஐகான் கிளிக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. God bless you.